சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள ஷோபா ஆடையகம் துணிக்கடையில் பற்றியிருந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்தியுள்ளனர். புகை மூட்டமாக இருப்பதால் அருகில் உள்ள கடைகளை மூட போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை தீல் நகர் ரங்கநாதன் தெருவில் சோபா ஆடையம் என்ற ஒரு துணிக்கடையானது செயல்பட்டு வருகிறது. 3 தளங்களை கொண்ட இந்த ஆடையத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஊழியர்கள் வழக்கம் போல கடையை திறந்து ஏசி யூனிட்டை ஆன் செய்திருக்கிறார்கள். அப்போது 2வது தளத்திற்குள்ள ஏசி யூனிட்டிலிருந்து மின் கசிவு ஏற்பட்டு தீ பிடிச்சிருக்கிறது. தீ உள்ளே இருக்கக்கூடிய துணி போன்றவற்றையில பரவியதுனால புகை மூட்டமாக காணப்பட்டு தீ அதிக அளவில் பரவி இருக்கிறது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீநகர் தேனா மற்றும் உள்ளிட்ட 3 தீயணைப்பு நிலையங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்போது அந்த பகுதி முழுவதுமாக புகை மூட்டமாக இருப்பதனால அருகில் இருக்கக்கூடிய கடைகள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியேற்றி அந்த கடைகளை மூடவும் போலீசார் அறிவுறுத்தி வருகிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்படும் போது உள்ளே இருந்த ஊழியர்கள் நல்வாய்ப்பாக அழுதடித்து ஓட்டம் பிடித்ததனால யாருக்கும் எவ்விதமான காயங்கள் ஏற்படவில்லை என்றும் பொருட்கள் மட்டுமே சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தீநகர் ரங்கநாதன் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளையும் மூடவும் அங்கிருந்த பொதுமக்களை உடனடியாக வெளியேற்றவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.